சத்தியங்களோடு மீண்டும் சத்தியத்தை காண கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு நல்ல மீண்டும் ஆவியானவர் எனக்கு ஒரு நல்ல தலைப்புகளை கொடுத்து வேதத்தை நான் வாசிக்கும் போது நிறைய விஷயங்களை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். என்னோடு கூட வேத வசனமானது நிறைய வேத வசனங்களை கொண்டு பேசினார். தயவு செய்து நீங்க இந்த வீடியோவை கேட்கும் பொழுது அல்லது நீங்க பார்க்கும்போது கொஞ்ச நேரம் கேட்காதீங்க, முழுசா கேளுங்க. ஏன்னா முழுசா நீங்க கேட்கும் போது தான் அதனுடைய சத்தியம் என்ன அப்படிங்கிறது புரியும். நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ ஓட விட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. எனவே நீங்க இந்த வீடியோ முழுவதுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அல்லது இந்த முழுவதுமே செய்தியை கேட்டீங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் வேறொரு சத்தியங்களோடு உங்களை காண வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வாசிக்க போகிறதான கேட்க போகிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எதிலிருந்து வாசிக்க போறோம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 22:30 சொல்லி இருக்கிற ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதுல என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய கேட்க போறோம். தயவு செய்து வேத புத்தகத்தையும் ஒரு பென்சில், ஒரு பேனா, ஒரு டைரி எடுத்து வச்சுங்க. சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க கேளுங்க. உங்க வாழ்க்கைய சத்தியத்தின் பாதையில சத்திய ஆவியானவர் நிச்சயமா உங்களை ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ரைட், என்னோட கூட சேர்ந்து கவனிங்கள். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம் நான் வாசிக்கிறேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொன்ன ஒரு வசனம். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு புரியும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்க ஆத்மாவோடு உங்க ஆவியோடு சரீரத்தோடு இந்த வார்த்தை கிரியை செய்யும்படியாய் நம்மளும் கண்களை மூடி அன்புள்ள பிதாவே, இந்த கரங்களில் எழுதி கொடுத்திருக்கிற நம்முடைய வேத புத்தகத்தை ஆண்டவரை நாங்கள் வாசித்து தியானித்து இதுல மறைந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்க ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உற்சாகம் அடைந்து அல்லது எங்களுடைய ஆவி ஆத்மா எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர் ஆண்டவர் எங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படி நடக்க செயல்பட தேற்றரவாளர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கூட இருங்க, நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புள்ள தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த வேத புத்தகத்திலே நம்ம பார்க்க போகிறதான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த 22ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான புத்தகம். முழுவதுமே வேதாகமம் முழுவதுமே, விசேஷமா எசேக்கியேல் எழுதின புஸ்தகங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானதான ஒரு புஸ்தகம். இதுல ரொம்ப கவனமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துல 30 சொல்லி இருக்கிறாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த தீர்க்க தரிசன புஸ்தகமானது யாருடைய காலங்களில உரைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யாரு ராஜாவாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது யாருடைய காலங்களில, ராஜாக்கள் யாருடைய ராஜாவின் நாட்களில இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசியாவுக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்களை யோசியாவுக்கு அப்புறம் யோசியாவுடைய நாட்களிலிருந்து இந்த 3 பிள்ளைகள் யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, யோவாகாஸ், யோயாக்கீன், சிதேக்கியா, இவங்க எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசியாவுடைய பிள்ளைங்க யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, யோயாக்கீம், யோவாகாஸ், சிதேக்கியா. இந்த யோயாக்கீன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோயாக்கீமோடைய பையன்தான் யோயாக்கீன். அப்போ இவங்களுடைய நாட்களில தான் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடின, ஒருவனும் காணா அப்படின்றது. அப்படின்னா தேசம் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்டையா இருக்கு.
எவ்வளவு பெரிய ஓட்டை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஓட்டையில தேசமே போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டையா இருக்கு. அந்த ஒரு மிகப்பெரிய ஓட்டையை அடைப்பதற்கு ஒருவனை தான் தேடினாராம். அந்த ஒருவனும் இல்லை என்று கண்டு மிகவும் ஆச்சரியப்படுகிறதான ஒரு தேவன். அப்போ எவ்வளவு பெரிய ஓட்டை அப்படின்னா, தேசம் ஓட்டையா இருக்குது. சரி, தேசம் அவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்குது. அந்த அவ்வளவு பெரிய ஓட்டை யாரால ஆச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இப்போ திறப்புல நிக்கிறதுக்கு ஒருவர் தேவை. திறப்புல நாம எப்படி நிக்கணும், திறப்பின் வாயில ஒவ்வொரு மனிதனும் எப்படி போய் நிக்கிறாங்க, எப்படி சொல்ல வேண்டும், எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும்ங்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் தேசம் யாரால ஓட்டையாச்சு, யாரால எப்படி ஓட்டையாச்சு, அது இன்னைக்கே இருக்கா அப்படிங்கறத வச்சுதான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். இதுல கவனிக்கக்கூடிய விஷயம், நம்ம நிறைய மிஷினரிகளை பார்க்கும் பொழுது மிஷினரிகளுடைய அந்த ப்ரோக்ராம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த பேனர்ல பாத்தீங்க அப்படின்னா, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மிஷினரிகள் எங்க இருந்து மிஷினரிகள் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடநாடு சைட்ல இருந்து ஒவ்வொரு வாலிபர்களை என்ன செய்யறாங்க, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொல்லி அந்த நாடகங்கள் எல்லாம் போட்டு காமிக்கிறது. இப்படி எல்லாம் மனிதர்கள் அங்க அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், யாரு அனுப்புவேன், யாரு நமது காரியமா போவார்கள் என்று எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியே என்ன செய்யறாங்க அப்படின்னா, மக்களையும் வாலிபர்களையும் அதிகமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா உற்சாகப்படுத்துறாங்க. ரைட், இருக்கட்டும். இப்போ கவனிக்கணும், தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு அப்படின்னா தேசம் யாரால ஓட்டையானது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன் தேசத்தை அவர் அழிக்கணும்னு நினைக்கிறாரு? அப்போ தேசத்தை அழிக்கணும் அப்படின்னா யாரால அழிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு பாத்தீங்க அப்படின்னா, 3 பேரால அந்த தேசத்தை அழிக்க போறாரு. யார் அந்த 3 பேர்? அந்த 3 பேரால தேசத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருது. அப்போ அந்த 3 பேரும் தேசத்தை ஓட்டையாக்கிட்டாங்க. இந்த ஓட்டையா இருக்கிறத அடைக்கிறதுக்கு போய் தேவ சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல போய் நின்று மன்றாடி ஜெபிப்பதற்கு ஒருவனை தேடுகிறார். அந்த ஒருவன் யாருமே இல்லையா. அப்போ அந்த தேசம் அவ்வளவு பெரிய ஓட்டையாக மாறிவிட்டது. இன்றைக்கு அந்த ஓட்டை எப்படிப்பட்டது இருக்கிறது? ஓட்டை யாரால ஆச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஓட்டை யாரால ஆனது என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் யார் திறப்புல நின்றாங்க, எப்படி நிற்க வேண்டும் என்கிறதை பார்த்துட்டு, அதுக்கப்புறமாக நாம இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் இனி திறப்புல நிக்கிறதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று. அதற்கப்புறம் நடக்கிறதான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஏன் நீங்கள் தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்கிறதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்னன்னு கவனிச்சு பாருங்க. தேசத்தை அழிக்காதபடிக்கு, அப்ப தேசத்தை அழிக்காதபடிக்கு தேசத்துல ஒவ்வொருவரையும் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அதனால தேசம் என்னவாகப்படவில்லை என்று சொன்னால் காக்கப்படவில்லை, மாற ஓட்டையாகத்தான் மாறுகிறது. நிறைய பிரசங்கியர்கள் இந்த வசனத்தை போட்டு போட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியா இருக்கட்டும், அல்லது ரிபப்ளிக் டே ஜனவரி 26ஆம் தேதியாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு நாளும் போட்டு போட்டு தேசம் 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 என்று சொல்றீங்களே, கவனிங்க, அந்த தேசம் ஓட்டையா இருக்கிறது ஏன் உங்க கண்களுக்கு தெரியல? உங்க கண்களுக்கு ஏன் தெரியல? பெருசா வசனத்தை மட்டும் போட்டுக்கிறோம். என்ன போட்டுக்கிறோம்? தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிக்க. ரைட், தேசத்தை அழிக்காதபடிக்குனா அப்ப தேசத்தை தேவன் அழிக்க கூடாதுன்னா, தேவன் உன்னையும் என்னையும் நியமித்து வைத்திருக்கிறது எதற்கு அப்படின்னா, அந்த திறப்புல நிக்கிறதுக்கு. அந்த திறப்புல நிக்கிற மனிதனை ஓட்டையாக்கி வச்சிருக்கிறான். யாரால ஓட்டையாக்கப்பட்டது என்பதை இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய விஷயங்களை இன்னைக்கு அறிந்து கொள்ள போகிறோம் வேத வசனத்திலிருந்து. அப்ப முதல்ல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் அழிக்காதபடிக்கு திறப்புல நிக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நிக்க வேண்டும் என்று தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். தேவன் நியமித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் நாம் ஓட்டையாகத்தான் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் சற்று கவனமாக கவனிக்க வேண்டும். எப்படி, யாரால, எதற்காக, எப்படி தேசம் ஓட்டையானது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுல முக்கியமா 3 பேரால தேசம் ஓட்டையாயிடுச்சு. தேசம் ஓட்டையானது ஒரு பக்கம் இருந்தாலும் சபைகளும் இன்றைக்கு அவிதமாகத்தான் இருக்கிறது. சபைகளும் ஓட்டையாகத்தான் இருக்கிறது. யாரும் கண்டுக்கிறது இல்லை. நமக்கு என்ன, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, போனோமா பண்ணமா வந்தோமான்னு. அப்போ தேவன் அழிக்கிறதுக்கு நெருங்கி வந்து விடுவார். மறந்துடாதீங்க.
அப்போ தேவன் தேசத்தை அழிக்காதபடிக்கு நிக்கணும் அப்படின்னா ஒருவன் தேவை. அந்த ஒருவன் யார்? நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். தேவன் திறப்புல நிக்கிறதுக்கு ஒரு மனிதனை தேடுகிறார். தேடுகிறதான ஒரு வேளையில தேவனாகிய கர்த்தர் அழிக்காதபடிக்கு ஒருத்தனை தேடுறார். ஆனா அந்த ஓட்டை யாரால் ஆச்சுன்னா 3 பேரால் ஆச்சு. தொடர்ந்து கவனிக்கலாம், யாரால ஓட்டை ஆச்சு அப்படின்னு பாருங்க. அதே அதிகாரத்துல 22ஆம் அதிகாரத்துல 23 இருந்து நான் வாசிக்கிறேன். கவனமா கவனிங்க. தேசம் யாரால ஓட்டையானது என்பதை கவனிங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அடுத்த வசனம் 25வது வசனம் ரொம்ப முக்கியமானது. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதை நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். ரைட். இந்த நீங்க வசனத்தை ஒன்னொன்னா பாருங்க, ஒன்னொன்னா நம்ம தியானிக்கலாம். அப்போ 25வது வசனத்துல தேசம் ஓட்டையானது யாரால் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியால தேசம் ஓட்டையானது. அந்த தீர்க்கதரிசி தேசத்தையே ஓட்டையாகி வச்சுக்கிறான். இப்போ அந்த தீர்க்கதரிசியை கண்டித்து சொல்வதற்கு ஒருவன் தேவைப்படுகிறான். அந்த ஒருவன் யாரு? இப்போ இந்த வசனத்தை இனி வரும் நாட்களில பாருங்க, இந்த ஆகஸ்ட் 15 இருக்கட்டும், ஜனவரி 26 இருக்கட்டும், அதிகமாக இந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். எந்த வசனம்? தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிக்க ஒருவனை தேடுகிறேன், தேடுகிறேன், வா 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 என்று சொல்லுவாங்க. கவனிக்கணும், வா என்று கூப்பிடுவதற்கு முன்னாடி யாரால ஓட்டையானதுங்கிறதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்கிறோம். அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேசம் ஓட்டையானது யாராலையா? தீர்க்கதரிசியால ஓட்டையானதான். கவனிங்க, குறி சொல்லுகிறவன் கூட நடந்ததை சொல்லுவான், நடக்கிறதை சொல்லுவான், நடக்க போறதை சொல்ல மாட்டான். அது பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னைக்கு வர்ற தீர்க்கதரிசிகளா எப்படி வர்றானுங்க அப்படின்னா, இப்படி சொல்றதுக்கு நீங்க என் மேல கோவப்படலாம், பட் தேசம் ஓட்டையானது யாராலங்கிறதை பற்றி தான் நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்று சொல்லி கொண்டு பேரை வைத்து கொண்டு நடக்கிறத ஒருவரும் சொன்னது கிடையாது, நடக்க போறத ஒருவரும் சொன்னது கிடையாது. நடக்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நடந்து முடிஞ்சதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா யாரு சொல்லல அப்படின்னா, எனக்கு இனி நடக்க போறது, அடுத்த மாதம், அடுத்த நாள், அடுத்த நிமிடம் எனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அறிவிக்கிற தீர்க்கதரிசி கிடையாது. அப்படி இல்லாத ஒரு தீர்க்கதரிசி யாரால ஓட்டை ஆயிடுச்சான்? தீர்க்கதரிசியால ஓட்டை ஆயிடுச்சான். இன்னைக்கு அதிகமா சபையில கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், நான் யாரையும் தாக்கியோ குத்தியோ யாரையும் எதையும் பண்ணல, தேவ ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. தீர்க்கதரிசி எப்படி பட்டவனாக இருக்க வேண்டும் என்று தெரியல. தீர்க்க தரிசனம் ஒருவேளை நான் சொல்லுகிறது காலதாமதமாகலாம், ஆனா நிறைவேறாம போகாது. பட் தீர்க்க தரிசனம் என்பது நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அறிவிக்கிறவனே தீர்க்கதரிசி. தீர்க்கமாக தரிசித்து கூறுபவனே தீர்க்கதரிசி. தேவன் எனக்கு காண்பித்ததை, தேவன் எனக்கு சொன்னதை நான் காண்பிக்கிறவனே தீர்க்கதரிசி. அவரை கூட்டிட்டு வந்து சபையில பண்ற அட்டுழிய அநியாயம் இருக்குது பாருங்க, பயங்கரங்க, தாங்க முடியலங்க. தேற்றரவால பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் பிரவேசித்தால் அலங்கழிக்க மாட்டார். பிசாசு வெளியே போகிறது என்று சொன்னால் அலங்கழிப்பான். ஆனா இங்கு எதனால நடக்குதுங்கிறது தெரியல. தீர்க்கதரிசிங்கிறவங்க தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லணும். சபைக்கும் சரி, தேசத்துக்கும் சரி. வேதாகமத்துல நிறைய பேர் தீர்க்கதரிசிகள் இருந்திருந்தாங்க, தேவன் என்ன சொல்லுகிறாரோ சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு, அன்றைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்திருந்தாங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகளும் இருந்திருந்தாங்க. ஆனா இன்றைக்கு தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் போய் கொள்ளையடிக்கிறதும் அநியாயம் பண்றதும் அக்கிரமம் பண்றதும் ஏராளமாய் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு சபைகளிலும் தேசத்திலும்.
அதனாலதான் சொல்றாரு எசேக்கியேல பார்த்து, ஓட்டையா இருக்குது, முதல்ல இந்த ஓட்டையை அடைங்கப்பா அப்படின்ற. எந்த ஓட்டையை? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி சரியா கூறுகிறார்களா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டிய நேரத்துல நாம இருக்கிறோம். கடைசி காலங்களில் வருகிறவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லி டிவி முன்னாடி நின்னுகிட்டு பலவிதமாக பேரை கூறிட்டு சொல்லிக்கிட்டு ஏமாற்றுகிற தீர்க்க தரிசிகள் அதிகமாக விதவைகள் வீட்டுல போயிட்டு கொள்ளையடிக்கிற தீர்க்க தரிசிகள் அதிகம். சொல்லி இருக்கிற வசனத்தை பாருங்க, அதிலே பாருங்க தொடர்ந்து. அதன் தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ஜிக்கிற சிங்கம் இரை கவுகிறதை போல ஆத்துமாக்களையும் அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேக விதவைகளாக்குகிறார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. யாரால இவைகள் எல்லாம் நடக்கிறதா? தீர்க்க தரிசியால நடக்கிறதா? உங்க சபைகளில கூட்டி வர தீர்க்க தரிசி தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசியா என்பதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை கவனமா கவனிக்க மாட்டேங்கிறீங்க? ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டா சபையில ஏற்றி விடுவதா? கர்ஜிக்கிற சிங்கம் இரை கவுகிறதை போல கவுகிறார்களாம் ஒவ்வொரு தீர்க்க தரிசி என்று. தீர்க்க தரிசன திருவிழா, தீர்க்க தரிசனம் ஏன் கூறுகிறீர்கள்? பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைத்துக் கொண்டு டிவிகளுக்கு முன்னாடி, மேடைகளுக்கு முன்னாடி, மைக்குகளுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் என்று அநேகரை விதவைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசிகள் கவனமாக கவனியுங்கள். தேசம் ஓட்டை யாரால் ஆனது? தீர்க்க தரிசியால மாறினது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஏன் நமக்கு புரியல? இதுக்கு வா, தேசத்தை அழிக்காதபடி திருப்பல நிக்க வாலிபனே வா வா, அதுக்கல்ல. உன் சபைகளை ஏற்றுகிற தீர்க்க தரிசி சரியான ஆளா என்பதை யோசித்து பாருங்க. உன் ஆவியில இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா? இவர் தீர்க்க தரிசி சொல்லுவது சரிதான் சொல்லுகிறாரா? யோசித்து பாருங்க. எனக்கு ஒரு தீர்க்க தரிசி வந்தாரு ஆரம்ப நாட்களில் 2009 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அவர் நல்ல ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசி என்று சொன்னார். என்னுடைய சபைகள் அப்படி ஆரம்ப காலகட்டத்தில், என்னுடைய ஊழியத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியா என்று நினைத்து கொண்டு அவரை கூப்பிட்டா அவரு எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு அப்படின்னா, பாஸ்டர் நான் உங்களை பார்க்கும்போது ஒரு காரு கர்த்தர் தர்றாரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சபையில் அப்ப ஆத்துமாக்கள் இல்லை, ஆத்துமா குறைவா இருக்கிறாங்க, ஆத்துமாக்களே இல்லை. அதை குறித்து என்ன சொல்லுகிறார் ஆவியானவர் அப்படின்னு கேட்டா, இவரு கார் கொடுக்கிறார். அவர் ஒரு தீர்க்க தரிசிங்கிறார், அவர் ஒரு கார் கொடுக்குற. எனக்கு புரியலங்க. ஆயிடுச்சுங்க 2009, இது 2025. யோசித்து பாருங்க, எத்தனை ஆண்டாச்சு. இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அதுவும் இப்ப நீங்க நினைக்கலாம், அவரு கார் தருவாருன்னு தானே சொன்னீங்க. எப்பன்னு சொல்லலையே. சொன்னாருங்க, அடுத்த வருஷம் 2010 சொன்னாருங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இவங்களெல்லாம் ஏத்தலாமா? இவங்களெல்லாம் சபையில வைக்கலாமா? இவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க பாருங்க, வேதனையா இருக்குதுங்க. போலியான தீர்க்க தரிசிகளை சொல்லிட்டு, மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, கைரேகை பார்த்து சொல்லுகிறவனும் சரி, குறி சொல்லுகிறவனும் சரி, நடந்ததை சொல்லுவார்கள், நடந்து முடிந்ததை சொல்லுவார்கள். அந்த லிஸ்ட்ல சேர்ந்த நிறைய தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. எதிர்காலத்துல சொல்றதும் சரி, அடுத்த மாதம் குறிப்பா சொல்றதும் சரி, அடுத்த நாள்னு சொல்றது சரி, இதெல்லாம் நடக்கல அப்படின்னா அவர்கள் அத்தனை பேரும் போலியான தீர்க்க தரிசிகள். வஞ்சிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க, திருடுறதுக்கும் ஏமாற்றுறதுக்கும், கொள்ளையாக விதவைகளை ஏமாற்றி திருடுகிறதுக்கும் அதிக தீர்க்க தரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு கேமராவுக்கு முன்னாடி கவனிங்க. கேமராவுக்கு விசேஷமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், கேமராவுக்கு முன்னாடி நின்னுகிட்டு நான் ஒரு தீர்க்க தரிசி, மகளே ரெபேக்காலே, மகளே சாராலே, மகளே அண்ணாலே, இப்படி சொல்லுகிறது யாரு? சாராலே யாரு? ரெபேக்கா யாரு? அண்ணாலு யாருக்கு தெரியும்? ஓ ஆண்டவர் என்னதான் சொல்ற, எனக்கு தான் கிட்னில கல் இருக்குது, எனக்கு தான் வயிற்றுல இது இருக்கு, பிரச்சனை இருக்கு. எவ்வளவு பேருக்கு இருக்கு? இதை சிந்திக்காத அதிக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துகிட்டு தேசத்தை ஓட்டையாக்கி நிற்கிற அந்த தீர்க்க தரிசிகளை சபைகளிலும் வீடுகளையும் ஏற்றி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர். இன்னொரு தீர்க்க தரிசியை சொல்றேன். இன்னொரு தீர்க்க தரிசி வர்றாரு. வந்த உடனே அவர் சொல்றாரு, வீட்டுக்குள்ள பாக்குறேன் ஒரே செத்தவங்க போட்டோ வச்சிருக்கிறீங்க, செத்தவங்க ஆவிதான் இருக்கும் உள்ள. எப்படி இது?
அவரு அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியா. யாருங்க அப்போஸ்தலர்? அப்போஸ்தலர் எப்படிப்பட்டவங்க? அப்போஸ்தலர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களா இருக்கணும்? இன்னைக்கு அப்போஸ்தலர்னு பேர் வச்சுக்கிட்டு பண்ற அநியாயம், பேசுற வார்த்தைகள் எவ்வளவு ஏராளம். இவங்களாலதான் தேசம் ஓட்டையா மாறிச்சுன்னு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். இவங்களாலதான் ஓட்டையாச்சு. யார புல்பீட்ல ஏத்தணும், யார புல்பீட்ல ஏத்த கூடாது என்கிறது தெரியல. அரசியல்வாதிகளை சேர்த்துக் கொள்வது, அதிகாரிகளை சேர்த்துக் கொள்வது, எல்லாவற்றிலும் சேர்த்துக் கொள்வது. சத்தியத்தை பிரசங்கிச்சா அந்த அடுத்த நிமிஷம் வரக்கூடாது. எங்க வரக்கூடாது? சபைக்கு வரக்கூடாது. அவர் ரொம்ப பேசுறாரு, அவர் ரொம்ப சொல்லிட்டாரு. தீர்க்க தரிசிங்க பேனர் அடிச்சு ஓட்டுறாங்க. தீர்க்க தரிசன திருவிழாவா, தீர்க்க தரிசனதான பெருவிழாவா? என்ன நடக்குது சபைகளில, என்ன நடக்குதுங்கிறது தெரியல. தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். ஏமாற்றானு கொள்ளையடிக்கிறானுங்க பணத்தை, விதவைகளை. எவ்வளவோ சொல்ல முடியுங்க என்னுடைய ஊழிய பாதை. அதனால இந்த தீர்க்க தரிசிகளை கண்டாலே பிடிக்காது. நடக்க போறத பற்றி சொல்லணுங்க. நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கூறுபவனை தீர்க்கதரிசி. அகப்பு தீர்க்கதரிசி வருகிறான். யார் இந்த கச்சை என்று சொன்ன உடனே பவுலை நாளைய தினத்துல கட்டி இழுத்துட்டு போவாங்கன்னு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது அடுத்த நிமிடமே. அடுத்த நிமிடமே. வேதத்துல இன்னும் நிறைய சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறல, நிறைவேறி கொண்டே இருக்கிறது. கவனமா கவனிங்க. மாதத்தை குறிப்பிட்டு சொல்லுகிற தீர்க்க தரிசி நடக்கலன்னா அவனை நம்பாதீங்க. நாட்களை குறிப்பிட்டு சொல்லுகிற தீர்க்க தரிசிகளை இருப்பார்கள் என்று சொன்னால் நம்பாதீங்க. இன்னொன்னு மொட்டையா சொல்லுவாங்க, அதையும் நம்பாத. தேவ ஆவியானவர் கரெக்டா பேசுவாங்க நம்ம கூட. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தேச்சரவாளர் சத்திய ஆவியானவர் கரெக்டா நம்ம கிட்ட பேசுவாங்க. தெளிவா வேத வசனங்களோடு பேசுவாங்க. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. தயவு செய்து தயவு செய்து தீர்க்க தரிசின்னு கொண்டு போய் தலையை விட்டுடாதீங்க. இன்னைக்கு கள்ளத்தனமான தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஏராளமான பேர் வந்துட்டாங்க, ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நம்பாத. தீர்க்க தரிசின்னு சொல்லிட்டு மனிதர்களை அவ்வளவு அலக்கழிக்கிறதும். தீர்க்க தரிசியா? ஏய் வா, ஏய் போ. நான் உன்ன சொல்ல, அந்த ஆவிய சொல்றேன். எந்த ஆவிய? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா ஏ வான்னு கூப்பிடுவாரா? ஏ போன்னு கூப்பிடுவாரா? நாயேன்னு சொல்லுவாரா? மிருகமேன்னு சொல்லுவாரா? ரொம்ப ரொம்ப கவனமா கவனிக்கணும். சபைகளுக்குள்ள ஏற்றுகிற ஒவ்வொரு ஊழியர்கள் கவனிக்கணும். எப்பேற்பட்ட தீர்க்க தரிசிகளை, தேவ ஸ்தானத்துல நின்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசிகளை ஏற்ற வேண்டும் என்று அநேக தீர்க்க தரிசிகளுக்கு தெரியல, சபைகளுக்கு தெரியல, ஊழியர்களுக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு சபைக்குள்ள ஏத்திட்டு உக்காந்தீங்கன்னா அவர் காசு கொடுப்பாரு, அவர் எதை சொல்றாரு, எதை வேணா சொல்லுவார், கேட்டுக்கின்னு உக்காந்தீங்கன்னு இருக்குமா? எப்பேற்பட்ட தீர்க்க தரிசி அப்படின்னா சொல்லுகிற போதே அங்க அப்படியே நடக்கிற அதிசயங்கள் இருப்பாங்க. வேதத்தை எவ்வளவு தீர்க்க தரிசி யோசித்து பாருங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசிகள் சொல்லிட்டு ஏமாற்றி ஓட்டையாக இருக்குது சபையெல்லாம். மக்கள் எல்லாம் அதை தான் நம்பி ஓடுறாங்க. அதிகமாக ஓடுறாங்க. யார? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரா நடந்து? எப்படி எனக்கு புரியல. எனக்கு சொல்லுங்க. திரையில ஏதாவது என்னுடைய நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்க. எப்படி தீர்க்க தரிசி சொல்லுங்க தீர்க்க தரிசனத்தை. எனக்கு இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்ற தீர்க்க தரிசியை காமிங்க எனக்கு. அவரை என்னுடைய சபையில ஏத்துறேன். அவரை பற்றி தேவ ஆவியானவர் அவரோடு இருந்து வெளிப்படுகிறத சொல்றேன். ஒருத்தரம் கிடையாது, ஏமாத்திரம் தான். பணம் 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 ஏமாத்திர தீர்க்க தரிசிங்க தான் நான் பார்த்தது நிறைய. ஒருத்தரம் கிடையாது உண்மையான தீர்க்க தரிசிகள். அப்படி இருப்பார்களா? நான் திரையில இருக்கிற நம்பருக்கு சொல்லுங்க. நான் அவரை என்னுடைய சபைகளில் உபயோகப்படுத்துகிறேன். ஏமாற்றுகிற தீர்க்க தரிசி. நான் தீர்க்க தரிசனத்தை விரும்புகிறவன், தீர்க்க தரிசியை நம்பாதவன். எனக்கு தீர்க்க தரிசிகளை பிடிக்கவே பிடிக்காது. பேசுற ஒவ்வொருவரும் அப்படியே இழிவா, அற்பமா, கேவலமா பேசிக்கின்னு இருக்கிறாங்க தெரியுமா? ஆவியானவர் அப்படிதான் பேச சொன்னாரா? ஆவியானவர் அப்படிதான் மற்ற மனிதர்களை பார்த்து பேச சொன்னாரா? இவர் என்னவோ மைக்க பிடிச்சிட்டு கோட்டை புட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா அவர் பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டு வராரு. மற்றவர்களை பார்த்தா இழிவா பேசுறது, மற்றவர்களை பார்த்தா அற்பமா பேசுறது, கேவலமா பேசுறது. ஆவியானவர் பேச சொன்னாரா?
மற்ற மனிதர்களை பார்த்தா கேவலமா பேசுறது, மீட்டிங் வச்சாங்க அற்பமா பேசுறது, அப்படியே சபைக்குள்ள எல்லாத்தையும் அரல் போடுவோம், சுத்த விடுறது, ஓட விடுறது. ஆவியானவர் சொல்ல சொன்னாரா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? யாருக்கு தெரியாது? இது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உடனே அவர் அதுக்கு ஒரு வியாக்கியானம் எடுத்துக்குவார். தீர்க்கதரிசி, இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசி, பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிலாம் இருந்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறவனுங்களாம் கல்லவனுங்களும் ஏமாற்றுகிறவனும் திருடனும் தான் சபைக்குள்ள இன்னைக்கு வந்து உக்காந்திக்கணும், ஏமாத்திக்கணும், மக்களையும் வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொருவனையும் ஏமாத்திக்கணும் உக்காந்திக்கணும் இருக்கிறானுங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும். தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ள இருக்கு போட்டோ, செத்தவங்க போட்டோ இருந்துச்சுன்னா அது கெட்ட, அது செத்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கு, முதல்ல எடுத்து வெளியே போடுங்கிறான். எப்படி வரும் அது? இவருக்கு யார் சொல்லி கொடுத்தது? இவருக்கு யார் சொன்னது? இதனாலதான் அவர் வரமாட்டேங்கிறார் யார் சொன்னது? தீர்க்க தரிசனம் என்று ஏமாற்றுகிற ஏராளமான பேர்கள் இருக்கிறாங்க. நிறைய இருக்குதுங்க தேசத்துல. தீர்க்க தரிசனத்தை இன்னைக்கு ஒருத்தர் எல்லாம் ஏமாற்றுகிறார்கள். ஒருத்தர் அந்நியர்கள் எல்லாம் யூடியூப்லயும் மற்ற சேனல்களையும் போட்டு ஏமாற்றி கொண்டே இருக்கிறதை பார்த்து பார்த்து வெறுத்து போகுதுங்க. இப்போ தேசம் யாரால ஓட்டையாயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசியாலேயே ஓட்டையாயிடுச்சு. தீர்க்கதரிசியாலேயே ஓட்டையாயிடுச்சு. தேசம் யாரால ஓட்டையாச்சு அப்படின்னா தீர்க்கதரிசி. அவங்க எப்படி இருக்கிறாங்களா? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறாங்க, இறை கப்புகிற ஓநாய்க்களை போல இருக்கிறாங்களாம் தீர்க்கதரிசி. அவர் வர்றதா இருந்தாக்க, சபைக்கு வர்றதா இருந்தாக்க ரொம்ப பந்தோஸ்து வேணும், ரொம்ப ஆடம்பரம் வேணும். அடுத்தது என்ன அப்படின்னா, அவருக்கு நல்ல காணிக்கை, என்ன காணிக்கை கொடுக்குற, எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்குற, எனக்கு என்ன கொடுக்குற, என்ன இப்படித்தான் கவனிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பேசி மனசுக்கு ரொம்ப வேதனையாக உள்ளது. தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு ஊரை சூறையாடி கொண்டு ஒவ்வொரு விதவிகளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறவர் அதிகம் 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 அதிகம். ஃபர்ஸ்ட், தேசம் ஓட்டையானது தீர்க்கதரிசியானது. இரண்டாவது நபர் யாரால தேசம் ஓட்டையாகுது பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி, இரண்டாவது வசனம் 26வது வசனத்தை பாருங்க. 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பிக்காமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். அடுத்த ஒரு நபர் யாரால ஓட்டையாகுது? ஆசாரியர்களால ஓட்டையாகுது. என்ன சொல்றது எனக்கு புரியல. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, என் வேதத்துக்கு அநியாயம் செய்து. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அநியாயம் நடத்துறார்கள். யாரு? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் யாரு? இன்னைக்கு சபையில போதிக்கிற போதகர்கள், மேய்ப்பர்கள், ஆசிரியர்கள், வேத ஆசிரியர்கள், அறிஞர்கள், வல்லுனர்கள், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து தேசம் ஓட்டையாக போய்விட்டது என்று சொல்லியிருக்கிறது. பாஸ்டருக்கு எப்படி தெரியும்? கவனிங்க. வேதத்துக்கு அநியாயம் செய்கிற ஊழியர்கள் அதிகம்.